நான் ஏதோ கடலில் வந்து போட்டிங் போயிட்டுருக்கேன். ஸோ அதில் தான் இந்த ஷிப்பு போயிட்டுருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுதான் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மிசிசிப்பி ரிவரு நியூ ஆர்லன்ஸில் இருக்குது. ஸோ அதில் தான் நாங்கள் போட்டிங் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் தான் இந்த ஷிப் வந்து போகுது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷிப்பெல்லாம் நம்ம கடலில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரிவர்லேயே பார்க்கலாம். மிசிசிப்பி ரிவர் வந்து இட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெருசுன்னு. நான் நிறைய தடவை என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது வந்து நிஜமாவே வந்து ரிவர் தானா இல்லை கடல் தானா அப்படின்ட்டு. இப்போ நியூ ஆர்லன்ஸில் நாங்கள் போகிற இந்த போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பாஸ்லேயே வந்துருச்சு. உங்களுக்கு சிட்டி பாஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். When those Spanish men got to New Orleans, they learned how to speak French very quickly. They do their job, and they speak the local. They got married and married the local Brentwood, who cooked French food, spoke French to their children, and celebrated holidays in a French fashion here in the city of New Orleans. For this reason. நாங்கள் வந்து அது முடிச்சுட்டு ஃபைனலி வந்து நாங்கள் இங்கே அப்சர்வேட்டரி டெக்கு வந்துவிட்டோம். இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக அந்த நியூ ஆர்லன்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். அது போக நாங்கள் மெயினாக வந்த ரீசன் வந்து சன்செட் பார்க்குறதுக்கு தான். இதுதாங்க அந்த நியூ ஆர்லன்ஸ் சிட்டி. இது வந்து நான் ஒரு சைடு தான் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து இந்த மிசிசிப்பி ரிவருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நாங்கள் போட்டிங் போனோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிளேஸ் தான் அதெல்லாம். ஸோ இதில் தான் போட்டிங் போனது. ஸோ நியூ ஆர்லன்ஸில் இதுதான் எங்களோட லாஸ்ட் டே. நாங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங் கிளம்பிட்டோம். ரொம்ப அழகான சிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.